ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. முதலாவதாக இன்னைக்கு உமன்ஸ் டே. இந்த உலகத்தை ஒரு வழியில் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஒரு கடமை உணர்ச்சியுடனும் பொறுப்பு உணர்ச்சியுடனும் இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருப்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான இந்த ஒரு நாள், நிச்சயமாக இந்த ஒரு நாள் அவங்களுக்காக சமர்ப்பிக்கப்படணும். ஏன்னா நிறைய விதமான கஷ்டங்கள், நிறைய விதமான தோல்விகள், நிறைய விதமான அடிகள், வேதனைகள், மன கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெண்ணாக வாழ்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணானவங்க அவங்களோட சொந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டை அவங்களோட சொந்த வீடாக ஏற்றுக்கிட்டு மற்றவங்க எல்லாம் அவங்கள அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களோட கணவரை மட்டுமே நம்பி ஒரு குடும்பத்துக்குள்ளே இறங்கி அந்த குடும்பத்தை ரொம்ப சீரும் சிறப்புமாக யாருக்கும் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பார்த்து அப்படி இருக்கக்கூடிய நிறைய பெண்மணிகள், ரெண்டாவது நிறைய விதமாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களையும் குடும்ப சூழ்நிலைகளால் சில விஷயங்களை சாதிக்க முடியாமல் ஏதாவது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை மாற்றி அவங்களோட வாழ்க்கையை திசை திரும்பி இருக்கலாம். ஆனாலும் அந்த திருமண திசையையுமே இதுதான் என்னோட வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை கையில் எடுத்து எல்லா இடத்துலையுமே ஒவ்வொருத்தங்களும் மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க ஒரு பெண்களாக மாறி நிற்கிறாங்க. ஜென்ரலாகவே பெண்களுக்கு மன வலிமைன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது இந்த மன வலிமை, இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மன வலிமை வேறு எந்த விதமான யாருக்குமே இல்லைன்றதை தான் நம்ம சொல்ல முடியும். இன்க்ளூடிங் ஆண்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு உடல் வலிமை ஜாஸ்தி, பெண்களுக்கு மன வலிமை ஜாஸ்தி. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீரும் சிறப்புமாக செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்பவே சிறந்து விளங்கும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே மன வலிமைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்போது இந்த பெண்களை பார்த்து நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா விஷயங்களையும் அவங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க, எவ்வளோ ஈடுபாடோடு பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், காலையில் ஒரு டிஃபன் செய்கிற விஷயத்துல இருந்து இல்லை இந்த ஏதாவது ஒரு கண்ட்ரி ஆளக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்குமே அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களையுமே அவ்வளோ ஈடுபாட்டோடு செய்கிறதுனால தான் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எல்லா இடத்துலையுமே சிறந்த முறையில் கிடச்சிட்ருக்கு. அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே, இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உமன்ஸ்க்குமே ஒரு பெரிய ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லி இந்த பிரார்த்தனை நம்ம ஆரம்பிக்கலாம். முதலாவதாக காளீஸ்வரி, இவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்களாமா. ஸோ இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி அதோட ரிசல்ட் பாசிட்டிவாக வரணும்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டுறாங்களோ, எந்த விதமான விஷயங்களுக்காக காத்திருக்காங்களோ அதற்கு ஏற்ற மாதிரியே இவங்களுடைய விஷயமும் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லா விதமான கஷ்டங்களையும் தாண்டி அந்த ரிசல்ட் ரொம்பவே பாசிட்டிவாக வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கோபால், என்னுடைய மன வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும். 40 வயசு ஆகுது அண்ணா, போதும் சாயப்பா விட்ட கண்ணீரும் பட்ட கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சரியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்களை எல்லாமே தாண்டி வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் மனபலத்தையும் சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தாண்டி வரக்கூடிய ஒரு சக்தி இங்கே எல்லாருக்குமே தேவைப்படுது. அதை தாண்டி ஒரு பயம் இருக்கிறதுனால தான் அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே சாயப்பா கற்றுக் கொடுத்து அந்த விதமான ஒரு பலத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சிவபிரபா, இவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துலையும் அந்த ஸ்டொமக் பெயின் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த வலியை கம்மி பண்ணி அவங்கள ஆரோக்கியமான ஒரு உடல் வலிமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம்.
அடுத்ததாக நந்தகுமார், இவங்களுக்கு வந்து இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. இவங்க தேடுற மாதிரியான ஒரு வேலை கூடிய விரைவில் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லா பெண்களுக்கும் சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக உங்களோட ஆசைகள் எல்லாமே சாயப்பா நிறைவேற்றி தருவாங்க நியாயமான வழியில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக உங்களுக்கும் சாயப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா விதமான கஷ்டங்களும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களுமே நியாயமான வழியில் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக இன்றைய நாளில் நிறைய விதமான இன்சிடெண்ட் நடந்திருக்கும். சில விஷயம் வந்து பாசிட்டிவாக நடந்த எல்லா விஷயத்துக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நெகட்டிவாக நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எந்த மாதிரினா, நம்ம இப்போ நேற்று வந்து நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு அம்மா வந்து ஸ்ட்ரக்சரில் போயிட்டு இருந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் க்ராஸ் பண்ணும்போது. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னவாக இருந்தாலுமே அது க்யூர் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அன்றாட உலகத்தில் ஹாஸ்பிட்டல்ஸில் எத்தனை பேர் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாசிட்டிவாக வரணுன்றதுக்காக. அது எல்லாமே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஊக்குவிக்கும்படியாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸாக ஒரு வரணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே நம்ம சந்தோஷமான ஒரு மனநிலையோடு இந்த உலகத்தை பார்க்கணும். இந்த குழந்தைகளால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே தாண்டி ப்ரெக்னன்சி வார்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்மாமார்கள், தாய்மார்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய பேர் கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையுமே நிவர்த்தி செஞ்சு சாயப்பா எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய மன பிரார்த்தனையுமே நிறைவேற்றி தரணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய மன பிரார்த்தனையும் ஒவ்வொருத்தவங்களுடைய தேவைகளையும் சாயப்பா அறிஞ்சு நியாயமான வழியில் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.